ஹே பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு லிட்ரலி சூப்பரான ஒரு ஃபார்முலேஷன் தான் பார்க்க போகிறோம். சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். சாலிசிலிக் ஆசிட் நான் வந்து இன்றைக்கி 2% எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். ஆக்சுவலி சாலிசிலிக் ஆசிட் வந்து ஒரு BHA, பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். இது வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து கெமிக்கல் பீல் வந்து பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னோடய ஸ்கின்னுக்கு நான் கெமிக்கல் பீல் அந்த மாதிரிலாம் இன்ட்ரோ பண்ண எனக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது. அதனால் நான் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க தவிர்த்து மீதி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் கரெக்டான மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணலைன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் பியூட்டிஸ் நீங்களுமே சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், ஸ்கின்ல தேவையில்லாத டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், தேவையில்லாத ஆக்னேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். டிஸ்கலரேஷன், பேட்சஸ் இந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ரைஸ் வாட்டர் டோனர். எந்த வீடியோ முன்னாடி வருதுன்னு தெரியல. ஃபேஸ் வாஷ் ஆர் டோனர் எது வருதுன்னு தெரில. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் நான் யூஸ் பண்ணுற டோனர். ஸோ சாலிசிலிக் ஆசிட் 2%, அதனால் நான் 2% சாலிசிலிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த மாதிரி நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். பியூரஸ்ட் ஃபார்மாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. நான் வந்து 100%க்கு 200% பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இதில் ப்ரொபன்டயால் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரொபன்டயால் வந்து ரொம்ப ஈஸியாக சாலிசிலிக் ஆசிடை வந்து நீங்கள் வந்து கரைக்கணும், அதாவது மிக்ஸ் பண்ணணும், மெல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொபன்டயால் தான் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மில்கி கன்சிஸ்டன்சியில் நமக்கு லிக்விட் கிடைக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் சாலிசிலிக் ஆசிடை எதில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் பெஸ்ட்டு மெத்தட், இதுதான் கரெக்டு மெத்தட். ப்ரொபன்டயாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொபன்டயாலோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 5 to 10% எடுத்துக்கலாம். பட் சாலிசிலிக் ஆசிட் கண்டிப்பாக 2%க்கு மேலே எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அதில் ஒரு 10 கிராம் வந்து கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் பாத் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரான சாலிசிலிக் ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரியான AHA, BHAலாம் உங்களோட ஃபேஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத பர்சன் அப்படின்னா இதுவே உங்களுக்கு டார்க் பேட்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் போகிறதுக்காக பண்ணுறேன். அண்டர் ஆர்முக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேஸ் வாஷ் நான் பண்ணியிருக்கேன். ஃபேஸுக்கு கண்டிப்பாக கையில் எடுத்து தான் யூஸ் பண்ணணும், அந்த பிரிசில்ஸோடு யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு பர்சனல் யூஸ்க்காக அண்டர் ஆர்ம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இதில் 1 கிராம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிராம் வந்து குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராக்ட்னாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அது காம் டவுன் பண்ணுறதுக்காக குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சூதிங்காக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல சாஃப்ட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான்.
உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சர்ஃபெக்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம்தான். நீங்கள் என்ன சர்ஃபெக்டன்ட்னாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் என்னோட கரண்ட் ஃபேவரட் சிஏபிபி. இதில் வந்து நான் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் வந்து ரோஸ் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஆட் பண்ணுறேன். எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து டோனரில் யூஸ் பண்ணுவாங்க. பட் டோனருன்றது வந்து ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்கின்ல இருக்க போகிற ஒரு விஷயம் இல்லையா? அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டோனரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபேஸ் வாஷில் யூஸ் பண்ணாலே ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து சிஏபிபி வந்து ஒரு 10% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சிஏபிபின்றது வந்து சர்ஃபெக்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோகோ குளுக்கோசைடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் 8 to 10% நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கோகோ குளுக்கோசைடு ஆட் பண்ணுறேன். அது வந்து ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட். சிஏபிபியும் செகண்டரி சர்ஃபெக்டன்ட். அது வந்து கோகோ குளுக்கோசைடை வந்து இன்னும் நல்லா ஃபோம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சாலிசிலிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண சொல்யூஷனை நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் கண்டெய்னரில் போர் பண்ண போகிறேன். ஏன்னா டெய்லி குளிக்கும்போது அண்டர் ஆர்ம்ஸ்க்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ் நல்ல கலர் மாறி கொடுக்கும். நிறைய பேருக்கு அண்டர் ஆர்ம்ஸில் ஆக்னே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டிஸ்கலரேஷன் இருக்கும், பயங்கர டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் ஆட் பண்ணிவிட்டு டெய்லி 2 டைம்ஸ் குளிக்கும் போதும் நம்ம இதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் 2 ஃபேஸ் வாஷ் ஒன்று எனக்கு பண்ணுறேன், இன்னொன்று வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த பாட்டில் தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி சாலிசிலிக் ஆசிட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிசில்ஸ் வச்சு பண்ணவே கூடாது. இது அண்டர் ஆர்ம்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பாட்டில். இல்லை உங்களுக்கு அண்டர் ஆர்முக்கு போட தேவையில்லை, ஃபேஸ்க்கு போடணுன்னா டோன்ட் யூஸ் திஸ் பாட்டில். இது அண்டர் ஆர்ம்ஸ்க்கு மட்டும்தான். அவ்வளோதான். பாட்டில் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஸ்டில் பண்ணி தான் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா டைட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னென்னு தெரில, ஒரு செயற்கையாக ஒரு கலர் ஆட் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் கிடையாது. அவ்வளோதான், நான் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஃபோம் செக் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அண்டர் ஆர்ம் சர்க்கிள், அண்டர் ஆர்மில் பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் அண்டர் ஆர்ம்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் வாஷ் இது. ஃபேஸுக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோவே போதுமானது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.